கரிசலாங்கண்ணியை பிராஸ்டியா என்பர். தாவர பேர் எக்லிப்டா ஆல்ஃபா என்று சொல்லுவாங்க, அதாவது பொட்டானிக்கல். இதை கையாந்தர, கரப்பான், கரியசாலை, கரிசாலை, கைகேசி, கரிசனம் என பல்வேறு பெயர்லையும் சொல்லுவாங்க. சரி, அப்போ கரிசலாங்கண்ணி சாறு எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்? இலை வேணும், தண்ணி வேணும், தேன், நாட்டு சக்கரை வேணும். அப்போ கரிசலாங்கண்ணி எடுத்து தண்ணியில் நல்லா அலசி ஒரு கைப்பிடி அளவுக்கு இலையை எடுத்து மிக்சியில் விடணும், தேவையான தண்ணீர் விடணும், மிக்சியை ஆன் பண்ணி சாறுகள் எடுத்துக்கணும். சாறுகள் எடுக்கும்பொழுது சாறுகள் எடுத்த உடனே சாறை தனியாக பிரிக்கணும், சக்கையை தனியாக எடுத்து தூக்கி போட்டுடணும். சுவைக்காக தேன், நாட்டு சக்கரையை கலந்து நம்ம சாப்பிடலாம். இது உடல் வெப்பத்தை, சூட்டை தணிக்கும். கரிசலாங்கண்ணி சாறு வயிற்றுப்புண், சளி, ரத்த சோகையை போக்கும். இதில் சத்துன்னு பார்த்தா புரதம், கொழுப்பு, நார்ப்பொருள், மாப்பொருள், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து எல்லாமே இந்த கரிசலாங்கண்ணியில் இருக்குது. அப்போ இந்த கரிசலாங்கண்ணி சாறு எடுத்து உடலை வலிவாகவும் மனப்பாகவும் வைத்துக் கொள்ளலாம். கரிசலாங்கண்ணி சாறு பயன் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை